துணி இருக்கிற தண்ணியில இப்போதைக்கு தேவையான துணியை 2 துவைச்சு போட்டாச்சு. நீ எப்ப தண்ணி வருதோ மீதி துணியெல்லாம் எப்ப துவைக்கிறதோ. ச்சே, ஒரே மண்டவலியா இருக்குது. என்னைக்கு தண்ணி வந்துச்சு? போன வாரம் வியாழக்கிழமை வந்துச்சு. இந்த வியாழன் முடிஞ்சு அடுத்த புதனே வந்துருச்சு. ச்சே, 15 நாள் ஆகுறது தண்ணி வர்றதுக்கு. இந்த தண்ணியை வச்சு எப்படிதான் பொழங்குறது மனுஷன். இன்னைக்கு மட்டும் தண்ணி வராம இருக்கட்டும், ஊர்க்காரைய பூரா கூட்டிட்டு போய் இன்னைக்கு தலைவர் வீட்டு வாசல் முன்னாடி உட்காந்துட வேண்டியதான். தண்ணி எப்ப திறந்து விடுறாங்களோ அப்பதான் எந்திரிச்சு வரணும். அப்பதான் இவனுங்கள தண்ணி திறந்து விடுவானுங்க. ச்சே, மனுஷனுக்கு குடிக்க தண்ணி இல்ல, குளிக்க துவையில்ல, பாத்திரம் வளர்க்க முடியல, துணி துவைக்க முடியல. இருக்கிற வீட்டு பொம்பளைகளுக்கு தானே தெரியும் அந்த கஷ்டம். பத்தாததுக்கு இந்த பிள்ளைகளுக்கு வேற லீவ் விட்டாங்க. அதுக்கு வீட்டுல இருக்கிறதுனால தண்ணி ரொம்ப செலவாகுது. எல்லாரும் குளிக்க துவைக்க அப்பப்பப்பப்பா முடியல. உத்தராஜா, என்னடி தனியா புலம்பிட்டு இருக்கிறவ? ஆனா இந்த தண்ணி 15 நாள் ஆகுதுல்லக்கா, சுத்தமா தண்ணியே இல்ல. இருக்கிற ஒரு பக்கெட் துணியில தண்ணியில இந்த 2 பனியனும் ட்ரௌசரையும் துவைச்சு போட்டேன். இனி என்ன பண்றது துவைக்கிறதுக்கு? ஊருக்கு தலைவர்கிட்ட போய் நின்று பேசணும்க்கா. நான் வர வழியில முடிவு பண்ணணும்னு பார்த்தேன். எங்கேயோ பைப் உடஞ்சிருக்காமா, வர்றதுக்கு தண்ணி வரக்கணும் 4 நாள் ஆகுமா. சுத்தம் 4 நாளைக்கு தண்ணி என்ன பண்ண? சரிடி, இப்ப தலைவர்கிட்ட போய் மட்டும் என்ன ஆக போகுது? அதான் பைப் உடஞ்சிருக்கேன், 4 நாள் கழிச்சு தானே வரும். நீ அடுத்து என்ன வழியோ அதானே நம்ம பார்க்கணும். ஆமாட்டி, என் வீட்டுல தான் துணியெல்லாம் நிறைய கிடக்குது. இந்த பசங்களாம் டெய்லியும் குளிச்சுட்டு போடுறானுங்க. துணி நிறைய சேர்ந்துருச்சு. தண்ணி இல்லாம நானும் துவைக்கவே இல்லை. ஒண்ணு பண்ணுவோம், எல்லார்த்து வீட்டுல இருந்து துணி நிறைய இருக்கு. பேசாம இந்த வெயிலுக்கு ஆத்துல போய் துவைச்சிட்டு வந்துருவோமா? சின்ன பொண்ணு, ஆத்துக்கு போகணும்னா ரொம்ப தூரம் நடக்கணுமே. ஆமா, தண்ணி வேணும், துணி துவைக்கணும்னு நடந்துதான் ஆகணும். யாரெல்லாம் வரீங்க? நான் போய் துவைக்க போறேன்ப்பா. இந்த சின்ன பொண்ணுக்கு திடீர்னு பொறுப்பெல்லாம் வந்துடும். வாங்கடி, போய் வெயிலுக்கு குளிச்ச மாதிரியும் இருக்கும், துவைச்ச மாதிரியும் இருக்கும். அப்படியே இந்த பிள்ளைகள்லாம் எங்கேயும் போகலன்னு சொல்றாங்கல்ல, பேசாம ஆத்துக்காவது கூட்டிட்டு போவோம். வாங்கடி, எல்லாரும் போவோம். சரி சின்ன பொண்ணு, அதான் போய் எல்லாம் வீட்டுல போய் துணி எடுத்துட்டு வரேன். என்ன? சரி வாங்க எல்லாரும் போவோம். எப்பா, இந்த மாதிரி தண்ணி போய் எம்புட்டு நாளாச்சு. எங்கக்கா அப்படி ஒன்றும் நிறைய போகலையே, கொஞ்சம் ஒண்ணுதான் போகுது, கம்மியா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏக்கா, ஆமாக்கா, தண்ணி கம்மியா தான் வருது. இது பள்ளங்கிறனால கொஞ்சம் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா தண்ணி கொஞ்சம் கலரா இருக்கே, ஒரே நாத்தம் அடிக்குதே. இத்தனை நாளா வெயில்ல தண்ணி இல்லாம வறண்டு போயிருந்துச்சுலடி. இப்பதானே ஒரு இடத்துல மழை பெய்யுது, அந்த தண்ணிகள்லாம் வரும். அதனாலதான் அப்படி வாசம் அடிக்குது. தண்ணி ஓட ஓட எல்லாம் சரியா போயிரும். சரோஜக்கா, அங்க பாருக்கா, ஊர்க்காரிகள் நமக்கு முன்னாடி வந்து துவைச்சிட்டு இருக்காளுங்க. அதானடி, நம்மளே வேக வேகமா ஓடி வரும். இது நமக்கு முன்னாடி எப்ப வந்துச்சு? வத்தராஜா, நான் தான் சொன்னேன். பொண்ணு, நான் தான் யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு சொன்னேன்ல. இதுக்கு இவளுகளுக்கு தெரிஞ்சா இன்னும் ஊர்க்காரிகள் அத்தனை பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்குமே. ஏன்டி வத்தராஜா, இது பொதுவா போற ஆறு தானே. யார் குளிச்சா என்ன, துவைச்சா என்ன, நம்ம வந்த வேலையை பார்த்துட்டு போவோம். ஏகோ, நீ இப்படி சொல்லாதக்கா. தண்ணி எல்லாம் தீந்து போச்சுன்னா என்னக்கா பண்றது? ஆமாண்டி, தண்ணி தீருது. இவ வீட்டு தண்ணி தீர்றதுக்கு. சரோஜக்கா, இப்பதான் வாரீங்களாக்கும்? ஆமா ஆமா, நாங்க இப்பதான் வரோம். நீங்க எப்ப வந்தீங்க? நான் காலையில வெள்ளனையே வந்துட்டேன். 2 கூட துணியை துவைச்சு வீட்டுல போய் காய போட்டு இப்ப 3ஆவது கூட துணியை துவைச்சிட்டு இருக்கேன். அடேங்க அப்பா, ஆத்துல தண்ணி வருதுன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன், கிளம்பி வந்துட்டு என்ன போட்டுக்கிட்டு இருக்கா. சரி, அவளுக்கு துவைச்சா என்ன, குளிச்சா என்ன, வாங்க நம்ம வேலையை பார்ப்போம். போங்கக்கா, இப்பதானே வந்திருக்கோம். வந்தோடனே மாங்குன்னு துவைச்சா டயர்டா இருக்கும். ஏற்கனவே வேத்து பூத்து வந்திருக்கிறோம். தண்ணியில நல்லா ஜில்லுன்னு குளிச்சுட்டு போகும்போது துவைச்சிட்டு போவோம். ஆமாக்கா, சின்ன பொண்ணு சொல்றதும் கரெக்டு தான். சரிடி, அப்ப இந்த துணி கூட எல்லாம் இப்படியே ஓரத்துல வைங்க, நம்ம போய் குளிச்சுட்டு வருவோம். எப்பா, என்ன ஜில்லுன்னு இருக்கு. ஆமா சரோஜக்கா, இந்த வெயிலுக்கு இங்கே இருந்துடலாம் போல இருக்கு. ஃப்ரிட்ஜ் தண்ணி மாதிரி இல்ல, ஜில்லுன்னு இருக்கு. சரோஜக்கா, இந்த மாதிரி குளிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி குளிக்கிறது சூப்பரா இருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி குளிச்சு எவ்வளவு நாளாச்சு, சின்ன பிள்ளையில குளிச்சது. இளிச்சக்கா, அப்ப இவ்வளவு நாள் நீங்க குளிக்காமயே இருந்தீங்க? அடி போடி கிறுக்கு பிடிச்சவளே, இவ்வளவு நாள் குளிக்காம இருந்த நாரி போயிருக்க மாட்டேன் நாரி. இவ்வளவு நாள் கழிச்சு ஆத்துல இப்பதான் குளிக்கிறேன்னு சொன்னேன். குற்றால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா? பாரு, சின்ன பொண்ணு பாட்டெல்லாம் வருது. இத்தனை நாள் தண்ணியே பார்க்காம இப்ப தண்ணியை பார்த்ததும் பாட்டெல்லாம் தானா வருது போல. ஆமா, பின்ன சந்தோஷம் இல்லாமலா இருக்கும். இந்த மாதிரி நான் குளிச்சு சின்ன வயசுல குளிச்சது, இந்த மாதிரி சேர்ந்து குளிச்சதே இல்ல. இப்பதான் எல்லாரும் சேர்ந்து நல்லா குளிக்கிறோம். ஏக்கோ, நான் இந்த மாதிரியெல்லாம் ஆத்துல குளிச்சதே இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படியே சின்ன பொண்ணு, உங்க ஊர்ல எல்லாம் ஆறு இல்லையோ? நீ இப்ப இந்த மாதிரிலாம் குளிச்சது இல்லையோ?
இவ ஃபாரின்ல இருந்துல பிறந்தா, அங்கங்க ஆறு இருக்கும். கிறுக்கு பிடிச்சவ. அட போ இழிச்சக்கா, நான் எந்த ஃபாரின்ல பிறந்தேன்? எங்க ஊர்ல வயல்ல தான் இருக்கு. அந்த வயல்ல ஆளுகளா குளிக்க மாட்டாங்க, எரும மாடுக்கு தானே குளிக்கும். வருஷம் ஃபுல்லா இங்கேயே தண்ணி ஓடுச்சுன்னா இங்கேயே குளிச்சுக்கலாம், துவைச்சுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தண்ணி பஞ்சமே கிடையாது. ஆமா இழிச்சக்கா, குளிச்சுக்கலாம், துவைச்சுக்கலாம், இங்கேயே தூங்கிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஏன் அடி போடி கிறுக்கு பிடிச்சவள. நான் எது பேசினாலும் குண்டக்க மண்டக்க பேசுறது. நம்மள வாயவே திறக்கூட மாட்டா. இவ மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கணும். ஏ ஒத்தரோச்சா, இவ்வளோ வெள்ளை வெள்ளையேன்னு இருக்குயே, என்ன சோப்பு போட்டு குளிக்கிற? நான் எப்பவுமே அப்போ இருந்து லக்ஸ் சோப் போட்டு தாண்டி குளிப்பேன். ஐயோ, அந்த சோப்பு 60 ரூபா இல்ல, 60 ரூபா சோப்பு போட்டா குளிக்கிற? ஆமா சின்ன பொண்ணு, எனக்கு அதை போட்டு குளிச்சாதான் குளிச்ச மாதிரி இருக்கும். சரோஜக்கா, நீ என்ன சோப்பு போட்டு குளிக்கிற? நான் எப்பயுமே பொன்வண்டு சோப்பு தான் போட்டு குளிப்பேன். என்னக்கா சொல்ற? அந்த சோப்பு இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமாக்கா சரோஜக்கா, நானும் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்ல. எவ்வளோக்கா அந்த சோப்பு? அடி 10 ரூபா தாண்டி. உடம்புல போட்டு குளிச்சா அழுக்கு அப்படி போகும். ஏன் சரோஜா, பொண்ணு வந்துட்டுன்னா இந்த அழுக்கு சோப்பா? ஆமா இழுச்சக்கா, அழுக்கு சோப்பு தான். 10 ரூபாய்க்கு சோப்பு வாங்கணும்னா வையேன், துணி அம்புட்டையும் துவைச்சிருவேன், நானும் குளிச்சிருவேன், அப்படி நல்லா அழுக்கு போகும். அப்புறம் மீதி இருக்கிற சோப்பு பாத்திரம் விளக்கு போட்டுருவேன். சரோஜக்கா, நீ பயங்கரமான ஆளுதான் போ. 10 ரூபாய்க்கு சோப்பு வாங்கி சோழியவே முடிச்சிருவ போலயே. அதான் பாருடி, 10 ரூபாய்க்கு வாங்கி அதுலயே துணியும் துவைச்சு குளிச்சு பாத்திரத்தை கழுவி எல்லா வேலையும் முடிச்சிருது இந்த சரோஜக்கா. நான் தான் 50 ரூபாய்க்கு சோப்பு வாங்கி காசை கரைச்சிக்கிட்டு இருக்கேன். மாசத்துக்கு எனக்கெல்லாம் 3 சோப்பு வேணும் பாத்துக்க. ஆமா இழிச்சக்கா, நீ என்ன சோப்பு போட்டு குளிக்கிற? உனக்கு மூஞ்சிக்கெல்லாம் கம்மியா தானே செலவாகும், பல்லுதான் மூஞ்சி ஃபுல்லா இருக்கே. ஆமாடி, கிறுக்கு பிடிச்சுவா, உடனே வந்துருவா. நாம எந்த சோப்பெல்லாம் போட்டு குளிச்சோம்? நான் அப்ப இருந்து கடலை மாவு தான். கடலை மாவை போட்டு தேய்ச்சிட்டு அப்புறம் இந்த தேங்காய் நாரை போட்டு வரட்டு இழுத்து அம்புட்டலுக்கும் நல்லா போயிடும். அப்புறம் எதுக்கு நம்ம சோப்பை வாங்கி காசெல்லாம் வேஸ்ட் பண்ணணும்? நான்லாம் சோப்பெல்லாம் வாங்கவே மாட்டேன். அதுக்கு சரோஜக்காவே பரவாயில்லையே, 10 ரூபா அழுக்கு சோப்பையாவது வாங்கி குளிச்சிருது. ஆனா நீ பாத்தையா? ஆமா சின்ன பொண்ணு, எங்க எல்லாத்தையும் கேக்குறியே, நீ என்ன சோப்பு போட்டு குளிக்கிற? நான் குளிச்சாதானக்கா சோப்பெல்லாம் வாங்குறதுக்கு, சோப்பு போடுறதுக்கு. நான் எங்க, ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி தான் குளிப்பேன். அப்பயும் எங்க மாமியார் சோப்பு இருந்ததுன்னா அதை எடுத்து போட்டு குளிச்சிருவேன். அடச்சா, ஏண்டி சின்ன பொண்ணு, சின்ன பிள்ளைங்க நல்லா சோப்பு போட்டு குளிச்சுட்டு நல்லா மங்கரகலமா இருக்க வேண்டாமா? ஏக்கா போக்கா, தினமும் குளிச்சா சோப்பெல்லாம் செலவாகும் பாத்துக்கோ. யாராவது சோப்பு வாங்கி குளிச்சா நான் தினமும் குளிக்கிறேன். வந்துருவா. நம்ம பேசினா மட்டும் எதையோ ஒன்னு அடக்க முடியா பேசுறதுக்கு வந்துருவா. இப்ப சோப்பு கூட கடன் கேக்குறா பாரு. ஆடச்சே. ஏக்கா விக்கல் வேற எடுக்குதுக்கா, யாராவது தண்ணி கொண்டு வந்தீங்களா? ஏண்டி, நம்ம குளிச்சுட்டு போக தானே வந்தோம், நம்ம எங்க தண்ணி எல்லாம் கொண்டு வந்தோம்? இந்த தண்ணியில ஆடுனதுக்கு ரொம்ப தண்ணி தாகமா எடுக்குதுக்கா. இந்த தண்ணிவே குடிடி, அதான் தண்ணிக்குள்ள தானே இருக்கிறோம், தண்ணிக்கா பஞ்சம், இந்த தண்ணிவே எடுத்து குடி. ஏக்கா போக்கா, இந்த தண்ணியெல்லாம் குடிக்க முடியுமாக்கா? இதெல்லாம் நான் குடிச்சதே இல்லையே. ஏண்டி சின்ன பொண்ணு, இந்த தண்ணி எல்லாம் மலை மேல இருந்து தான் வருது. மலை மேல இருந்து வர தண்ணி எத்தனையும் மூலிகை தண்ணியா தான் இருக்கும். குடிச்சா ரொம்ப நல்லது டீ, குடிடி. அப்படியாக்கா? ஏக்கா உன்னை நம்பிதான் நான் குடிக்கிறேன், பாத்துக்கோ. அடி குடிடி. சரோஜக்கா, நீ சொன்னது சரிதான்க்கா. தண்ணி அப்படியே தேன் மாதிரி இனிக்குது, நீங்களும் குடிச்சு பாருங்க. எனக்கெல்லாம் ஒண்ணு வேணாண்டி, எனக்கு தண்ணி தாகமெல்லாம் எடுக்கல. ஆமா, இந்த கிறுக்கு பிடிச்சவ இந்த தண்ணிய கூட விட மாட்டா, இங்க வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கா பாரு. ஏ ஒத்தராஜா, நீ குடிச்சு பாருடி. ஏ வேணாண்டி, எனக்கெல்லாம் தண்ணி வேணாண்டி, எனக்கெல்லாம் தாகம் எடுக்கல, நான் வீட்டுக்கு போயே குடிச்சுக்கிறேன். அடி போவாங்கடி, நம்ம ஏதாவது நல்லது சொல்லணும்னா ஒருத்தையும் கேட்க மாட்டாளுவ. போவாங்கடி, நான் வீட்டுக்கு போகும்போது ஒரு பக்கெட் தண்ணி எழுதிட்டு போவோம் பாரு, வீட்டுல போய் உட்காந்து குடிப்பேன். ஏம்மா, இந்த தண்ணி விட்டு வைக்கலையா? அள்ளிட்டு போமா, அள்ளிட்டு போ. ஏ கோட்டிக்காரிகளா, இங்க என்னடி செய்யறீங்க? ஏ தாத்தா, உனக்கு பார்த்தா எப்படி தெரியுது எங்களை எல்லாம் பார்த்தா? இப்படி பொம்பளைகளா குடிக்கிற இடத்துல வந்து இப்படி நின்றுட்டு இருக்கிறியே. அட போ தாத்தா, நீ அந்த பக்கம். அடி போடி கோட்டிக்காரிகளா, உங்களெல்லாம் பார்த்தா பொம்பளைங்க மாதிரியே தெரியுது. 60 வயசு கிழவிக மாதிரி இருந்துட்டு பொம்பளைங்க குளிக்கிற இடத்துலன்னு சொல்ற கோட்டுக்காரிகளா? ஏ சரோஜக்கா, இங்க பார்த்தையா இந்த தாத்தாக்கு ரொம்ப கொழுப்ப? ஏ தாத்தா, இப்படி வந்து நின்றுகிட்டு இருந்தீங்கன்னா நாங்க எப்படி தாத்தா குளிக்கிறது? அட அந்த பக்கம் போ தாத்தா.
ஆமா, இந்த தாத்தா எப்பவுமே அப்படிதான். எங்க இந்த பொம்பளைய கூட்டம் கூட்டமா இருக்கிறாங்களோ அங்கதான் தேடி தேடி இவரும் வந்து நிப்பாரு. தாத்தா போங்க, நீங்க அந்த கரையில போய் ஆம்பளைகளை குளிச்சிட்டு இருக்காங்க, நீங்க அங்க போய் குளிங்க போங்க. ஏ போடி கொட்டப்பள்ளி. தாத்தா ஏன் தாத்தா இப்படி பண்றீங்க? நீங்க ஒரு பெரிய மனுஷரா இருந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணலாமா? இந்த பொம்பளைய குளிக்கிற இடத்துக்குலாம் நீங்க வரலாமா? போங்க, நீங்க அந்த சைடு போய் குளிங்க தாத்தா. ஆடி போங்கடி கோட்டிக்காரிகளா. நீங்க குளிக்கிறத பார்க்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? நம்ம ஊரு பாதாள சாக்கடை ரொம்ப நாளா அடைப்புல இருந்துச்சுல்ல. ஆமா தாத்தா, அந்த அடைப்பை தான் சீக்கிரமா எடுத்துறேன்னு ஊர் தலைவர் சொல்லியிருக்காருல்ல, அப்புறம் என்ன? ஆமாண்டி, அந்த அடைப்பை எடுத்துட்டு தான் இப்படி தண்ணி ரொம்ப அருவி மாதிரி வருது. அந்த தண்ணியில தான் நீங்க இப்படி பண்ணி கணக்கா கடந்து உருண்டுட்டு இருக்கிறீங்க. என்ன தாத்தா சொல்றீங்க? பாதாள சாக்கடையா? ஆமாண்டி கோட்டிக்காரிகளா, அந்த பாதாள சாக்கடை தான் ரொம்ப நாளா அடைப்பு கடந்து இருந்தது பாரு. அதத்தான் அந்த தலைவர் எடுத்து விட்டுருக்குறாங்க, அடைப்பை எடுத்து விட்டு. அந்த தண்ணி தான் இப்ப வந்துகிட்டு இருக்கு. அதுலதான் இப்படி எரும மாடு கணக்கா குளிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அரிப்பி கிரிப்பி எடுக்கலையாட்டி? ஐயோ, அந்த சாக்கடைய வருஷ கணக்கா கிளீன் பண்ணாமல இருந்தாங்க. ஐயோ 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 ஐயோ, இவ்வளவு நேரம் சாக்கடை தண்ணியில தான் குளிச்சுக்கிட்டு இருந்தோமா? ஐயோ ஐயோ, எல்லாத்துக்கும் காரணம் இந்த சின்ன பொண்ணு தான். இவதான் தண்ணி அங்க ஓடுது வாங்க நீங்க கூட்டிட்டு வந்தா. ச்சே. அடியே கோட்டிக்காரிகளா, சொன்னதுக்கு அப்புறமும் மேல வராளுகளா இல்லையான்னு பாரு. அங்கேயே கடந்து பேசிட்டு இருக்காளுக. சீக்கிரம் மேல வாங்கட்டி. அரிப்பி கிருப்பை எடுத்து நோய் வந்து செத்து கித்து தொலைச்சிட போறீங்க. ஏ ஒத்தராஜா, எதுக்குடி இப்படி லூசு கணக்கா சிரிச்சுக்கிட்டு இருக்க? இந்த தண்ணியில குளிச்சு உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? ஏக்கா, நம்மளாவது இந்த சாக்கடை தண்ணியில குளிக்க தான் செஞ்சோம். ஆனா இந்த சின்ன பொண்ணு அந்த தண்ணி எடுத்து முடக்குன்னு குடிச்சிட்டு நல்ல தேன் மாதிரி இருக்குதுன்னு சொன்னாலக்கா. அத நினைச்சாதான் எனக்கு ஒரே சிரிப்பா வருது பாரு. அட கடவுளே, ஆமா, அந்த தண்ணியை தான் குடிச்சிட்டு நல்லா தேன் மாதிரி இருக்குதுன்னு வேற சொன்னானே. அட கடவுளே, எங்க போனாலும் நான் தான் மாட்டிக்கிறேன். அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால்